நாம இன்னைக்கு அன்னையினுடைய பிறந்த நாள் முடிந்து ஒரே ஒரு நாள் தான், சனிக்கிழமை அன்னையினுடைய பிறந்த நாள். அதுக்கப்புறம் இன்னைக்கு நாம இந்த திங்கட்கிழமை இங்க வந்து மீட் பண்றோம். ஒரு அற்புதமான ஒரு உணர்வு நிலை அந்த 21ஆம் தேதி அன்று ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் நிறைய பேர் வந்து மதரோட ரூமுக்கு வந்து தர்ஷனுக்காக போயிருப்பீங்க. பல இனிமையான நல்ல அனுபவங்கள் அந்த ஒரு 2-3 நாள், அதாவது முன்னேறுவதற்கான அனுபவங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அது மாதிரிதான் நிறைய விஷயம் இருந்தது. நிறைய அன்பர்களை சந்திச்சேன். பானுப்பிரியா, லக்ஷ்மி நடராஜன், அப்புறம் சென்னையில இருந்து இன்னும் ஒரு 2-3 பேர் எல்லாரையும் வந்து பார்த்தேன். நானு சண்முகப்பிரியாவெல்லாம் பார்க்கல, பட் கொஞ்சம் பேரை பார்த்தேன். சோ அன்பர்களை பார்க்கும் பொழுது நாம வந்து அந்த அன்னையினுடைய அந்த சாநித்தியத்தை உணர்கிறோம். அதுதான் இதுல வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு 2-3 நார்த் இந்தியன்ஸ், அதாவது கல்கட்டாவை சேர்ந்தவங்க, அது மாதிரி ஒரு 2-3 பேர் வேற பார்த்தாங்க. அவங்களோடையும் நேற்று வந்து ஒரு இனிமையான அன்னையை பற்றி ஒரு கருத்து பரிமாறல்கள்லாம் நடந்தது. நேற்று நானும் அவங்களும் மீட் பண்ணிட்டோம் சாவித்ரி பவன்ல. ரொம்ப இனிமையான இந்த 2 நாட்கள். அதை தொடர்ந்து இப்ப அன்னையினுடைய இந்த தாட்ஸ் அண்ட் அப்போரிசம்ஸ நாம படிக்கிறோம். இது அப்போரிசம் நம்பர் எதுமா? 83-யா? 81, 82, 83. பிரியா இந்த அப்போரிசம் வாசிச்சுட்டு நம்ம எங்க விட்டோமோ அந்த கண்டினியூ பண்ணுங்க. ஓகேமா. ஒரு செகண்ட்மா, நான் டெலீட் பண்ணேன் இப்பதான். 83 மேடம். ஆனா தமிழ்ல வந்து 56வது பக்கம் உண்மையில் மிகப்பெரிய கஷ்டங்கள், மிகப்பெரிய வருத்தங்கள், அதுல இருந்து ஆரம்பிக்கணும் நீங்க. சரி, இல்ல அந்த அப்போரிசம் 3 வாசிச்சுட்டு அப்புறம் படிக்கிறேன். ஓகே ஓகே. 81 aphorism, page number 154. God's laughter is sometimes very coarse and unfit for polite ears. He is not satisfied with being molar. He must needs also be Aristophanes and rebellious. 82. If men took life less seriously, they could very soon make it more perfect. God never takes his work seriously. Therefore, one looks out on this wonderful universe. 83. Shane has admirable results, and both in aesthetics and in morality. Sorry, ma. Shane has admirable results, and both in aesthetics and in morality, we could ill spare it. But for all that, it is a badge of weakness and the proof of ignorance. Thank you, ma. அது எங்க விட்டோமோ போன வாரம் அதுல இருந்து வாசிங்க. இன்ஃபேக்ட்னு நினைக்கிறேன். ஆமாமா இருக்கு. பேஜ் நம்பர் 156, ஒரு third paragraph. In fact, even the greatest difficulties, even the greatest sorrows, even the greatest physical pain, if you can look at them from that standpoint, from there, you see the unreality of the difficulty, the unreality of the difficulty, the unreality of the sorrow, the unreality of the pain. And there is nothing but a joyful and luminous vibration. அடுத்தது வாசிங்க. Please. Okay, ma. In fact, this is the most powerful way of dissolving difficulties, overcoming sorrows, and removing pain. The first two are relatively easy. I say relatively. The last one is more difficult because we are in the habit of considering the body and its feelings to be extremely concrete, positive, but it is the same thing. It is simply because we have not learned, we are not in the habit of regarding our body as something fluid, plastic,
uncertain, malleable. We have not learned to bring into it this luminous laughter that dissolves all darkness, all difficulty, all discord, all disharmony, everything that jars, that weeps and wails. ஓகே ஓகே, தேங்க்யூ. சித்ரா தமிழ்ல வாசிங்க. அந்த 3 அபோரிசம் வாசிச்சுட்டு இந்த 2 பேர வாசிங்க. ஓகே. இது 81ல இருந்தா 81, 82, 83 மூணையுமே ஓகே மேடம். ஓகே. கடவுளின் சிரிப்பு சில சமயங்களில் மிகவும் நாகரிகமற்றதாக, பண்பட்ட செவிகளுக்கு பொருந்தாததாக இருக்கும். மொழியியர் ஆக இருப்பதுடன் அவன் திருப்தி அடைந்து விடுவதில்லை. அவன் அரிஸ்டோபென்ஸ் ஆகவும் ரபிலியஸ் ஆகவும் இருந்ததாக வேண்டும். 82 மனிதர்கள் வாழ்க்கையை இவ்வளவு பாரம் கொண்டதாக எடுத்துக் கொள்ளாதிருந்தால் வெகு விரைவில் அவர்களால் அதை அதிக நிறைவுடையதாக ஆக்கிவிட முடியும். கடவுள் தனது வேலைகளை பாரம் கொண்டதாக எடுத்துக் கொள்வதில்லை. அதனால் தான் இப்பிரபஞ்சம் இவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. 83 அழகு கலை ஒழுக்க பண்பு இரண்டிலுமே வெட்கம் மிகச் சிறந்த விளைவுகளை உண்டாக்கியுள்ளது. அவற்றை நம்மால் புறக்கணிக்க முடியாது. அப்படி இருப்பினும் அது ஒரு பலவீன சின்னம், அஞ்ஞானத்தின் அடையாளம். விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது எப்படி வாழ்வு அதிக நிறைவு பெறுவதை தடுத்து விட்டது என்று கேட்கக்கூடும். நற்குணம் வாழ்வில் உள்ள கெட்டவற்றை சித்ரா அந்த இது வரணும். இன்னைக்கு வாசிக்க வேண்டியது இன்ஃபேக்ட் உண்மையில். ஓகே ஓகே, படிக்கிறேன் மேடம். சரி. உண்மையில் மிக பெரிய கஷ்டங்கள், மிக பெரிய வருத்தங்கள், மிக பெரிய உடல் வேதனையை கூட அந்த நோக்கிலிருந்து உன்னால் பார்க்க முடியுமானால் அந்த கஷ்டங்கள், வருத்தங்கள், வேதனைகள் எல்லாம் உண்மையல்ல என்பதை காண்பாய். மகிழ்ச்சி பொருந்திய பிரகாசமான அதிர்வை தவிர வேறொன்றும் இருக்காது. உண்மையில் கஷ்டங்களை போக்குவதற்கும், வருத்தங்களை மாற்றுவதற்கும், வேதனையை நீக்குவதற்கும் இதுவே மிகச் சிறந்த வழி. முதலிரண்டு ஓரளவு எளிது, ஓரளவு தான். கடைசியில் உள்ளது அதிக கனமானது. ஏனெனில் உடலையும் அதன் உணர்ச்சிகளை மிக மிக கண்கூடான உண்மையாக ஐயத்திற்கிட மற்ற உண்மையாக கருதி பழகிவிட்டோம். நமது உடலை நெகிழ்ச்சியுடையதாக, திடமற்றதாக மாற்றியமைக்க கூடிய ஒன்றாக கருத நாம் கற்றுக்கொள்ளவில்லை, பழகி கொள்ளவில்லை. அதுதான் அதற்கு காரணம். எல்லா இருளையும், எல்லா கஷ்டத்தையும், எல்லா முரண்பாட்டையும், எல்லா இசைக்கேடுகளையும் முரண்பாடுகளையும் உண்டாக்குகின்ற, அழுகின்ற, புலம்புகின்ற, எல்லாவற்றையும் ஒழித்து விடுகின்ற ஒளி பொருந்திய இந்த சிரிப்பை உடலிற்குள் கொண்டு வர நாம் கற்றுக்கொள்ளவில்லை. இந்த சூரியன். நன்றி மேடம். ஓகே, யாராவது இத பத்தி சொல்ல முடியுமா? வசந்தா தான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. வசந்தா இல்ல. வேற யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க மீனாட்சிமா, சொல்லுங்க. வணக்கம்மா, எல்லாருக்கும் வணக்கம். அம்மா, எனக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம இந்த வலி, வேதனை, இந்த பிசிக்கல் பெயின் எல்லாமே வந்து நம்ம அப்படி பழகிட்டோம், அந்த சென்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து. அது பழகினால அது பெருசா நம்ம பிரெயின்ல போய் தோண்டி நம்மள அந்த வலி வேதனைய மிகப்பெரிய ஒரு விஷயம்ன்ற மாதிரி நம்மள உணர செய்யுது. ஆனா உண்மையிலே வந்து வலி வேதனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நம்ம வந்து அந்த நிலைக்கு போயிட்டா, அதாவது அது போல நம்ம அதை பாதர் பண்ணாத மாதிரி நம்ம இருந்தோம்னா அது பெருசா தெரியாது. அந்த நிலை வந்து நமக்கு அந்த கான்சியஸ்னஸ் வந்து இதோட போகும்போது நமக்கு அது பெருசா வலி வேதனை. சித்தர்கள்லாம் அப்படித்தானே இருந்தாங்க. அவங்களுக்கு இரும்பு கடிச்சாலும் உமிச்சாலும் ஒண்ணும் தெரியாது.
அது மாதிரி இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம பழகிட்டோம். நம்ம we have trained our body and mind like that ன்னு சொல்றேன். ஓகே ஓகே, ஓரளவு ஓகே. அதனால நம்ம புலம்புறோம், அழுவுறோம், எல்லாம் பெருசுப்படுத்திக்கிறோம். நினைக்க 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 அதே ஃபோக்கஸ் பண்ண இன்னும் ஜாஸ்தியா கொஞ்சம் வலி அதிகமா. ஆமா. ஓகே, வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க? ஆமா, நான் தான் பண்ணேன். சொல்லுங்க. அதேதான்மா, நம்ம இப்படிதான் பழகிருக்கோம். இன்னொன்னு கம்ப்ளீட் பண்ணிடுறேம்மா. சொல்லுங்க. அத வந்து ஒளிக்கு சமர்ப்பிச்சு அது சமர்ப்பிச்சுட்டா நமக்கு வந்து அந்த வலி வேதனை தெரியாது. அந்த அந்த ஒளியில நம்ம வந்து ஐ வில் ஃபர்கெட் எவ்ரிதிங். அந்த மாதிரி அந்த அந்த சூரியன்றது எல்லா அணுக்கள்லயும் எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய அந்த இறைவன். அந்த பரமன் அவர்கிட்ட எல்லாத்தையும் சமர்ப்பிச்சிட்டோம்னா நமக்கு அது பெருசாவே தெரியாது. அது சூரியனை கண்ட பனி போல போயிடும். ஓகே ஓகே, சொல்லுங்க. அதாம்மா, இப்படிதான் பழகி இருக்கோம். அதாவது நோய் பின்னாடி போறதுக்கு தான் நமக்கு தெரியும். நம்ம ப்ரோக்ராம் அப்படிதான், நம்ம பாடிய வந்து அதோடைய மகத்துவம் வேற மாதிரி இருக்குன்ற ஒரு அடிப்படை விஷயமே நமக்கு இன்னும் தெரியல. அது பல அற்புதங்களை செய்யக்கூடியது, அவ்வளோ ஒரு பொக்கிஷங்கள் நிறைந்த ஆக்க சக்தி உள்ள இது அதுன்றது அந்த மாதிரி எல்லாம் நமக்கு சுத்தமா தெரியாது. வலி வேதனை முடியல, படுத்துக்கணும், மருந்து போடணும், அப்படியே அந்த தமசிக் இதுலதான் பழகி ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். அப்படிதான் பண்ணிருக்கோம். அதுதான் புரியுதுமா. ஓகே, வேற யாராவது சொல்றீங்களா? அம்மா பாகியலட்சுமி, வணக்கம் அம்மா. கேக்குதுங்களாங்க அம்மா? நீங்க பேச கேக்குது, அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ்ன்னு தெரியல. நீங்க சொல்லுங்கம்மா. அம்மாவுக்கு அவங்க பேசுறது நமக்கு கேட்கல. நெட்வொர்க் ஏதாவது விட்டு போயிருக்கு. சரி, லீவ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுவாங்க. லீவ் பண்ணிருக்காங்க. நம்ம ஒரு நிமிடம் 2 நிமிடம் வெயிட் பண்ணலாம். சரி. கேக்குதாமா? அம்மா கேக்குதா? ஓகே, பாகியலட்சுமி சொல்லுங்க. அம்மா அதானுங்கம்மா, அவங்க 2 பேரும் சொன்ன மாதிரி தானுங்கம்மா. அது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அகசூரியனை கண்டுபிடித்து விட்டால் நம்ம அதுக்குள்ள ஆழ்ந்து சென்றுட்டோம்னா இந்த உடல் வேதனை எல்லாம் கூட நம்மளுக்கு வந்து ஒண்ணும் இருக்காது. அதெல்லாம் உண்மை இல்லைங்கிறத நீ பாப்ப அப்படின்னு மகிழ்ச்சி பொருந்திய ஒன்று எல்லாமே. இன்பம் துன்பம் வேதனை அது மாதிரி இதே இல்ல, ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. சரி, எல்லாரும் இது முயற்சி பண்ணிருப்பீங்க. இது என்னன்னா, நமக்கு இத வந்து பிராக்டிக்கலா நம்ம பார்க்கும்போது நிஜமாவே இதெல்லாம் ரொம்ப அவ்வளவு ஈஸியானது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உதாரணமா ஒரு எறும்பு கடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, சாதாரண எறும்பு தான். எப்படி இருக்கும் நமக்கு? அத வந்து ரொம்ப ஆனந்தமா பார்ப்போமா என்ன? இல்ல மேடம், இல்ல. ஆனந்தமா எல்லாம் பார்க்க மாட்டோம். உடனே ஐயோ வலிக்குதே, ஏதோ கடிச்சிச்சு இப்படிதான் நம்ம வந்து இது பண்ணுவோமே தவிர, பகவான் வந்து அலிப்பூர் சிறையில் இருக்கும் பொழுது இந்த எறும்பு நிறைய வந்து அவரை கடிச்சது.
அப்ப அவர் சொல்றாரு, இந்த உடலில் அப்பொழுது நான் ஆனந்தத்தை தான் உணர்ந்தேன் அப்படிங்கிறாரு. சோ அந்த வலியை எப்படி ஆனந்தமாக மாற்றுவது? அதே போல 1938ல பகவான் வந்து அந்த புலித்தோல் தடுக்கி கீழே விழுந்தப்போ அப்படியே மடார்னு விழுந்துட்டாரு. ஏதோ ஒரு சத்தம் மட்டும் கேட்டது. வந்து ஓடி வர்றாங்க. அவர் அப்படியே கீழே விழுந்து கிடக்குறாரு. ஆனா யாரும் என்ன செய்யறது? அன்னை வர்றதுக்காக அவங்க வந்து காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா என்னன்னு ஒருத்தருக்கும் ஒண்ணும் புரியல. அவரை தூக்கலாமா அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் தெரியல. அப்போ அவர் வந்து ரொம்ப குவைட்டா இப்ப நம்மனா என்ன செய்வோம்? ஒரு எலும்பு முறிஞ்சிருச்சு அப்படின்னா ஊரை கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்போம். ஆனா அவர் வந்து அமைதியா ஒரு வேதனை தெரியுது. ஆனா அமைதியா அவர் வந்து அப்படியே அந்த தரையில கிடக்குறாரு அப்படின்னு எழுதுறாரு நிரோதா. அப்போ பகவான்கிட்ட கேட்டப்போ நான் அந்த வலியை எப்படி வந்து ஆனந்தமாக மாற்ற முடியும் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அன்னை வந்து இந்த பலவிதமான வலிகளையும் வேதனையும் அவங்க தாங்கிட்டு இருக்காங்க. இல்லாட்டி அதை வந்து இது போல ஆனந்தமாக மாற்றியிருக்காங்க. அவங்களுடைய அஜெண்டாவுல வந்து 1970ஸ்க்கு அப்புறம் அவங்க செஞ்ச பல எக்ஸ்பெரிமெண்ட் பரிசோதனை முயற்சிகள் எல்லாமே இந்த உடலை வைத்துத்தான் அவர்கள் செய்தார்கள். இப்போ இந்த உடம்பு ஏன் அது மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க இந்த ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சிக்கலான இந்த உருவ அமைப்பு இல்லாட்டி சிக்கலான இதனுடைய வடிவ அமைப்பு, சிக்கலான இதனுடைய வேலை செய்யும் முறை, இது எல்லாம் வந்து ஒன்றுக்கொன்று ஒரு பிணைந்து போயிருக்கு. அதனால அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மெக்கானிசம் இருக்கு. அந்த மெக்கானிசம் படிதான் அது வந்து வேலை செய்யும். அதுல ஒரு சின்ன ஒரு கோளாறு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து அது வலியாக அந்த உடலுக்கு அந்த உணர்வை வந்து அது கொடுக்குது. ஆனா இது மாதிரி வலியில இருந்து யாராவது இப்படி விடுபட்டு இருக்கீங்களா? யாராவது சொல்ல முடியுமா? இவ்வளவு வலி இருந்தது, ஆனா அந்த வலியில இருந்து நான் விடுபட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யாருக்காவது அந்த அனுபவம் இருக்கா? இல்லையா யாருக்கும்? வணக்கம் அம்மா. வணக்கம். மங்கை பேசி சொல்றேம்மா. சொல்லுங்க. ஒரு முறை வந்து பஸ் வந்து சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு திரும்ப கிளம்புது. அடுத்து ஒரு 10 அடி தூரத்துல பஸ் அந்த ப்ராப்பர் ஸ்டாப்பிங் இருக்கு. எனக்கு முன்னால கூட வந்தவங்க எல்லாம் இறங்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் கடைசி படிக்கட்டுல நின்றுட்டு இருக்கேன். பஸ் ஒரு வேகமா எடுத்ததுல என்னாச்சு, கீழே விழுந்துட்டேன் நானு. கையை ஊனினதுனால ஒரு போன் கிராக். அப்படியே கை புஸ் புஸ்ன்னு வீங்கிடுச்சு. வலினா வலி, அப்படி ஒரு வலி. ஆனா நாங்க அங்க இருந்து என்ன பண்ணணும், ஒரு திருமண வரவேற்புக்கு போகணும். என்னோட சொந்த தங்கையோட திருமண வரவேற்புக்கு அவங்களையும் கூட்டிட்டு தான் வெளியில வந்தோம். அந்த நேரத்துல அத போய் அங்க சொன்னா எல்லாரும் பரபரப்பாயிடுவாங்கன்றதுனால நீங்க முதல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நேரா போய் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு முதல்ல ஒரு ஸ்லிங்கு போடணும் அப்படின்னாரு. அதெல்லாம் போட்டுட்டு இப்ப போனா எல்லாரும் ஒரு நல்லா இருக்காது, நல்ல விசேஷத்துலன்னு சொல்லிட்டு முக்கியமானவங்க கண்ணில் படாம, அதாவது எங்க அப்பா எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுடுவாங்கன்றதுனால அவங்க கண்ணில் படாம போய் சாரி எல்லாம் மட்டும் மாத்திக்கிட்டு அப்படியே குழந்தை வந்து தூக்குன்றாரு. இந்த கையில இருக்கிற வலிய வந்து அந்த நேரம் காமிச்சுக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு, அதாவது வேண்டுதல் நீங்க சொல்ற மாதிரி இறைவனுடையதுன்ற இல்ல. அந்த நேரம் அந்த வலியை காமிச்சுக்காம என்ன இருக்க முடியும்? அயோடெக்ஸ் மட்டும் போட்டு அப்படியே ஷைனிங்கா இருக்கும் அந்த போட்டோஸ். இப்ப நினைச்சா இதோட எப்படி கம்பேர் பண்றதுன்னு தெரியல. ஆனா அதை அனுபவிச்சுட்டு அதை வெளிப்படுத்த முடியாம ஒரு சூழ்நிலையில நான் இருந்திருக்கேன். நன்றி அம்மா. அத வந்து ஒரு டாலரேட் பண்ணி இருந்திருக்கீங்க இல்லையா? நம்மளுடைய உணர்வுகளை வந்து கொஞ்சம் யாருமா சொல்லுங்க, ராதாராணி சொல்லுங்க. வேறொரு மாதிரி ஒரு இது, அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த வலியோ என்னமோ அதுக்கு அது வரும்போதே மதரை நினைச்சிட்டா அது சரியாயிடும் அப்படின்னு எங்கேயோ படிச்சிருக்கேன்.
ஓகே. எனக்கு ஒருக்கா வந்து ஒரு சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ங்கிற மாதிரி ஒரு நாள் திடீர்னு எந்த பக்கம் திரும்பினாலும் அப்படியே தலை சுத்துறது. ஈவன் பெட்ல படுத்துட்டு இருந்தா கூட திரும்பி படுத்தா அப்படி சுத்துறதுல கீழே விழுந்துருவோமோன்னு இருக்கு. நல்ல பெட்ல படுத்திருக்கோம். அப்பதான் எனக்கு இந்த தாட்டி வந்து அடுத்த தடவை அது அந்த சிக்னல் வரும் அது வரப்போறதுன்னு. அப்பவே நான் மதுரை நினைச்ச உடனே அது உடனே சரியாயிடுது. ஆமா. அந்த மாதிரி நான் பெயின் வரும்போது மோஸ்ட்லி பெயின் வரத ரியலைஸ் பண்ணி மெடிசன் எடுக்கணுமான்னு யோசிப்போம். அப்புறம் நான் யோசிப்பேன், அடடா இந்த பெயின் வந்த உடனே மதுரை நினைச்சிருக்கலாமே, பெயினை பத்தி நினைச்சுட்டு இருக்காம அப்படின்னு. அதாவது கொஞ்சம் தள்ளி நின்னு பாருங்கிற மாதிரி இதுல சொல்ல வராங்களோன்னு இருக்கு அந்த பேரால. கரெக்ட். இதுல இருந்து கொஞ்சம் விலகி இருந்து பார்க்கணும். ஓகே, வேற யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா? மீரா மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க மேடம். மீரா சொல்லுங்க. வணக்கம்மா. எனக்கு வந்து ஒரு யூட்ரஸ் ரிமூவல் சர்ஜரி ஆயிருக்கு. ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி இருக்கலாம். அப்போ வந்து 90ஸ்ல நினைக்கிறேன். அப்போ ஆக்சுவலா அப்போ அன்னியோட டிவோட்டி தான். அன்னைக்கிட்ட தான் சொல்லிட்டு எனக்கு சர்ஜரி, எனக்கு நீங்க தான் கூட இருக்கணும்னு. நான் வந்து தியேட்டர்ல மதரோட பிரசன்ஸையும் ஃபீல் பண்ணேன். எனக்கு ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, சர்ஜரி முடிஞ்சு சாதாரணமா அந்த சர்ஜரிக்கல் பெயின் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த எனக்கு அந்த பெயினே இல்லம்மா. நான் அப்ப கூட அதை நினைப்பேன். அந்த பெயினே இல்ல. ஜஸ்ட் 4-5 டேஸ் தான் நான் வந்து ஹாஸ்பிட்டலே இருந்தேன். டியூஸ்டே சர்ஜரி ஆச்சு. நான் சாட்டர்டே வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, கிரேட். ஓகே, குட். ஓகே, நான் இன்னைக்கும் நினைச்சு அது மதருக்கு தேங்க் பண்ணுவேன். ஓகே, தேங்க் யூ. அதாவது நான் வந்து இப்படி செய்யறது வழக்கம். இப்ப வந்து ஒரு வலி இருக்கு, ஒரு தடவை ஒரு தாங்க முடியாத வலிதான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு செகண்டுக்கு அப்புறம் இந்த வலி எதனால வந்தது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிப்பேன். ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்ச உடனே இதனால வந்தது அப்படின்னு அது சொல்லவும் சொல்லிடும். உடம்பே வந்து சொல்லும் இதனால வந்ததுன்னு சொல்லும். உடனே அதுக்கு என்ன காரணமோ அதை மட்டும் செஞ்சுட்டு அதை விட்டுடுவேன் நான். அப்ப வந்து அது மதர் தான் அதை இண்டிகேட் பண்றாங்க. இதுல வந்து ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி இண்டிகேட் பண்ணும்போது அது இதை வந்து ஆனந்தமா மாத்தினேன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங் நானு, அப்படி நான் சொல்ல வரல. பட் அந்த அதோட காசு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து ஒரு ஒரு அஜிடேட்டிவா ஒரு மூடு நமக்கு வராது. அதுக்காக ஒரு கலவரப்பட மாட்டோம். ஓகே, என்ன செய்யணும் அப்படிங்கிறதாவது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த அந்த செல்லும் அந்த பயணம் வந்து ஈஸியா போயிடும். இதுதான் வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரிகிறது. லேசா வந்து அந்த உடல் வந்து சொல்லிட்டே இருக்கும், இன்னைக்கு இது சரியில்லை, இன்னைக்கு வந்து இந்த இதனால இது வந்தது அப்படின்னெல்லாம் அந்த உடல் வந்து சொல்லும். அந்த உடலோட அந்த மௌனமான அந்த மொழியை வந்து நாம அதை கேட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அது இது ஆனந்தமா மாற்றுகிற நிலை வந்து உச்சக்கட்ட ஒரு ஆன்மீக நிலை. அந்த அளவுக்கு மாத்த முடியுமா அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பட் அதோட காரணத்தை தெரிஞ்சிட்டேனாக்கா அதை வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம அதை ஒரு ஓரமா வச்சுட்டு அதை விலகி நின்று ராதாராணி சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த வலி வந்து என்னன்னு பாக்குறது. அதுக்கப்புறம் வேணா அதை ஆனந்தமா மாத்த முடியுமா இருக்கும். ஆனா சில சமயம் வந்து என்னன்னாக்கா ரொம்ப ஓவரா வலி இருக்கும்போது சிரிப்பு வரும் அப்படின்னு, சிரிப்பா வரும். அது வந்து தோணும், இவ்வளவு வலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிக்கிறதுக்கு தோணும். அதை என் பையன் கூட சொல்லியிருக்கான், எனக்கு அப்படியே வலி வந்து சிரிக்க வருதுமா அப்படின்னு சொல்லுவான். சோ அப்படின்னா என்ன அர்த்தம், அதையே வந்து அந்த ஆனந்தமாக அது மாற்றுகிறது. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கும் இறைவனுடைய அந்த சிரிப்பில் நாம வந்து கலந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அப்போ இதையும் வந்து அவர் ஒரு சிரிப்பா அவர் ஆக்கிடுவாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா நான் செய்யறது இதுதான். லேசா ஒரு வலி வந்ததுன்னா அதுக்காக உடனே ஒரு கலவரப்படாம இல்லாட்டி இந்த மாத்திரை சாப்பிடுறது அதெல்லாம் இல்லாம ஓகே இதனால இது வந்தது இன்னைக்கு அப்படிங்கிறது. ஈவன் ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா கூட அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு கொஞ்சம் நேரம் மெடிடேட் பண்ணணும், இல்லாட்டி ஒரு வேற ஏதான மதர் சொல்லி கொடுத்தது எதையாச்சும் ஒண்ணு நினைவிற்கு கொண்டு வந்து அதை வந்து அதை அப்படி கூட அது சரி செய்யறதுக்கு சில சான்சஸ் இருக்கு.
நான் செய்யறது அப்படிதான் செய்யறேன். சொல்லுங்க திலகவதி. திலகவதி சொல்லுங்க. கேக்கல கேக்கல திலகவதி, நீங்க பேசுறது கேக்கல. இன்னும் கேட்கலாமா? 200 is now disconnected. மேடம் இப்ப கேக்குதா? கேக்குதுமா, சொல்லுங்க. அந்த தொடர்பை கட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க மேடம். அது நான் ஒரு இதுல படிச்சிருக்கேன். அதுல இருந்து கொஞ்சம் அது ஃபாலோ பண்ணா கூட கேட்கும். அதுக்கு ஃபுல்லா மீனிங் எனக்கு தெரியல. அது ஒரு இடத்துல வலி இருக்கு, நமக்கு அது தாங்க முடியல அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் உணர்வுக்கும் உள்ள தொடர்பை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அதை கட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு வந்து அது கட் பண்றது எப்படின்னு தெரியாது. அதை எப்படி சொல்ல முடியுமா யாராவது? நல்லா மாட்டிட்டாங்க திலகவதி. அதை எப்படி கட் பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காவது ஒரு க்ளூ இருக்கா? வேற யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க போல. வேற யாரும்? சண்முகப்பிரியா சொல்லுங்க. சண்முகப்பிரியா, 2 விஷயம் ஷேர் பண்ணமா. ஒண்ணு வந்து அவங்க வந்து ஓகே மதர் தெரியும் அவங்களுக்கு, பட் ரொம்ப ஆர்டன்ட் டியூட்டி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பட் அவங்களுக்கு வந்து உடல் பிரச்சனை வந்தப்போ அவங்க அடுத்த நாள் போய் கேட்கும்போது எல்லா இடத்துக்கும் சகஜமா போயிட்டு வந்துட்டு அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து இப்படி உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, எப்படி போனீங்க அப்படின்னு கேட்டா, அது வந்து வேற டிபார்ட்மெண்ட் உடம்பு, அது மைண்ட் வேற டிபார்ட்மெண்ட் வச்சு டீல் பண்ணுவோம் அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. மதர் சொல்றத எதுவுமே மதர் பத்தி தெரியாது அவங்க, ஆனா அதை ஃபாலோ பண்றாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது இந்த டிபார்ட்மெண்ட் வச்சு டீல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாமே மைண்ட்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து பாடி இஸ் தி கிரைசாலிஸ் ஆஃப் தி சோல், அந்த சாவித்திரி வரிகள் வந்து ஞாபகத்துக்கு வருமா. ஓகே, தேங்க் யூ. வேற யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்களா? நான் சொல்லட்டுமாமா? சொல்லுங்க மீனாட்சிமா. ஆமா, அந்த கட்டிங் வந்து ஐ திங்க் ரோப் நம்மளோட கனெக்ட் ஆயிருக்கிற மாதிரி, நம்ம மைண்டுக்கும் அந்த வலி இருக்கிற இடத்துக்கும் ரோப் கனெக்ட் ஆயிருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி அந்த ரோப்பை வந்து சிசரால கட் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேம்மா. இல்ல இதெல்லாம் சொல்றது ஈஸி தான். நான் என்ன சொல்றேன், மதர் அது மாதிரி நம்மள பிராக்டிஸ் பண்ண சொல்றாங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு என்ன பொறுத்த வரைக்கும், ஏன்னா நம்ம இது ஒரு சாதாரண மனிதர்கள் தானே. அப்ப வந்து அதை எப்படி அதை ஒரு ஸ்மைலோட எப்படி பாக்குறது, இல்லாட்டி அதை வந்து எப்படி ஒரு ஆனந்தமா மாத்த முடிகிறது அப்படிங்கிறது, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது உச்சக்கட்ட ஒரு ஆன்மீக நிலை. அவருக்கு வந்து அவ்வளோ எறும்பு வரும்போது அவர் வந்து என்ன பண்ணாரு, அது கடிக்க பேசாம இருந்தார். காலையில ஒரு எறும்பு சும்மா என் பக்கத்துல வந்தாலே அதை போட்டு தள்ளி விடுவேன். இப்போ அவரை கடிக்கும் போது அவர் வந்து நான் அதை ஆனந்தமா மாத்தினேன் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ எந்த அளவுக்கு அவர் அந்த கான்சியஸ் லெவல்ல அவர் மேல இருந்து அதை பார்த்திருக்கணும். இல்லாட்டி டோட்டலா தன்னுடைய உடலையும் அந்த உணர்வையும் விட்டுட்டு ஒரு பார்வையாளனாக இருந்து அப்புறம் அதுல இருந்துகிட்டு அந்த உணர்வை வந்து ஆனந்தமாக மாத்திருக்கணும். இப்படிதான் செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நான் செய்யறது இப்படிதான் செய்வேன். ஒரு முறை வந்து ஒரு தீராத கால் வலி, எனக்கு கால் வலினா நாங்க மாடியில இருக்கோம், இறங்குறேன், என்னால இறங்கவே முடியல, அப்படியே உட்கார்ந்துட்டேன், அழுதுட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு தாங்க முடியாத வலி. சரி எப்படியோ வந்து பிடிச்சிட்டு வந்து டாக்ஸில ஏறிட்டேன். அதுக்கப்புறம் இது ஏன் இவ்வளவு வலி வந்தது அப்படிங்கும்போது எனக்கு மதர் சொன்னது, உன்னோட செருப்பு அப்படின்ட்டு. அதை தூக்கி அங்கேயே அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த இடத்துலயே விட்டுட்டு வெறுங்காலோட நடக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ ஐ நோ த ரீசன் ஃபார் இது. அந்த கால் வலிக்கு இப்போ எங்க போனாலும் எனக்கு முழங்கால் வலி, எனக்கு அது வலி இது வலின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத இப்ப வந்து என்னால சொல்ல முடியும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த அனுபவத்தின் வாயிலாக. சோ அதை வந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கவே அந்த உடல் வந்து ஒரு ஆனந்தப்படுது அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். அதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஓகே, இவ வந்து புரிஞ்சுட்டா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஓகேவா? சரி, இப்போ இந்த இதை பார்க்கலாம். இன்ஃபேக்ட் even the greatest difficulties, even the greatest sorrows, even the greatest physical pain
if you can look at them from the standpoint from there, you see the unreality of the difficulty. அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அது எவ்வளவு உண்மை இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். The unreality of the sorrow, the unreality of the pain, and there is nothing but a joyful and luminous vibration. அது மாதிரி ஒரு எனக்கு இது இங்க சொல்லலாமா அப்படின்னு எல்லாம் தெரியல. கொஞ்ச நாளா நான் பாக்குறேன் பல சாதகர்கள்லாம் ஆசிரமத்துல இங்க யாரும் இல்லைன்னா ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப வருத்தத்தோட அதை என்கிட்ட ஒரு ஆசிரமிட்ட அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு என்ன சொல்றது அப்படின்னு ஒன்னும் தோணல அதுக்கு. ஏன்னு சொன்னா அன்னைக்கு தெரியும் அது என்ன அப்படிங்கிறது. அதை எப்படி நாம மாத்திக்க முடியும். அந்த சமயத்துல கூட அன்னையின் உணர்வோட இருந்து அதை எப்படி ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத மட்டும் இப்பெல்லாம் யோசிக்கிறேன் நான். அவ்வளவுதான். சோ அதனால எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் யாராவது என்கிட்ட சொன்னாக்க சொல்லுவேன் நான். அதாவது நமக்கு 3 வேளை நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம், நல்ல காற்றை சுவாசிக்கிறோம், ஓரளவு நமக்கு தேவையான அளவு பணம் இருக்கு. ஆனாலும் என்னைக்காவது மகிழ்ச்சியோட இருப்போமா அப்படின்னாக்கா இல்லை. சண்முகப்பிரியா சொன்ன மாதிரி அது வேற டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் இது எப்ப பார்த்தாலும் நமக்குள்ள அந்த மூக்க நுழைக்குது. ஆக்சுவலா பார்த்தா we are all comfortable, we have a comfortable life. எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கு, நல்லா இருக்கு. வேணுங்கிறத நம்ம சாப்பிடுறோம், வேணுங்கிறத நல்லா தூங்குறோம், நல்லா என்ஜாய் பண்றோம். ஆனாலும் ஏதோ ஒண்ணு நமக்கு அந்த ஒரு உண்மையான ஆனந்தத்தை அது தருவதில்லை. அது என்னங்கிறத தான் நாம பார்க்கணும். அதனால இந்த சாரோ அப்படிங்கிறது அதனுடைய அந்த உண்மை தன்மை இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்ஃபேக்ட் திஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வே ஆஃப் டிசால்விங் டிஃபிகல்டிஸ், overcoming sorrows and removing pain. The first two are relatively easy. எது ரெண்டும் ஈஸி? டிசால்விங் டிஃபிகல்டிஸும் ஓவர்கமிங் சாரோஸ். இது ரெண்டும் ஈஸி. ஏன்னா மனசை ஓரளவு ட்ரெயின் பண்ணி சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணி விட்டுடலாம். ஆனா இந்த பிசிக்கல் பெயின் அப்படின்னு ஒண்ணு வரும்போதுதான் நமக்கு இதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறது தெரியல. இதை எப்படி இது இல்லாம ஆக்குறது அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்பெல்லாம் அன்னை தன்னுடைய உடலில் அந்த பரிசோதனை எல்லாம் செஞ்சாங்க. இப்ப அது காற்றில் பரவி இருக்கிறது போல எனக்கு தோணுது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்முகப்பிரியா சொன்ன மாதிரி பகவானை தெரியாதவர்கள், அன்னையை தெரியாதவர்கள் கூட இது மாதிரி ஈஸியா சில விஷயங்களை போற போக்குல சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படிங்கும்போது ஓவராலா இந்த உலகத்திலே எல்லாருக்கும் அதனுடைய இந்த கான்சியஸ் லெவல்ல அந்த வளர்ச்சி எப்படி, அதுல முன்னேற்றம் எப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. சோ அப்போ இந்த பிசிக்கல் பெயின், இந்த ரிமூவிங் த பிசிக்கல் பெயின் மட்டும்தான் நமக்கு கஷ்டமா இருக்கு. The first two are relatively easy. நேத்திக்கு 2 யங் பீப்புள், அதாவது கல்யாணமாகாத 2 யங் லேடிஸ், அவங்கதான் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுல ஒரு பொண்ணு அகெயின் டாக்டர், இன்னொரு பொண்ணு இன்னொரு வகையான டாக்டர், பிஹெச்டி டாக்டர். அப்போ பிஹெச்டி படிக்கிறவங்க. அவங்க பேசும் பொழுது எனக்கு சொல்லிட்டே இருக்கு, ஆசிரமுக்கு போய் சமாதிக்கு போய் உட்கார்ந்தானாக்கா எனக்கு அப்படியே 1 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்துடுறேன். ஆனா ஏதோ சொல்லு, என்ன பண்ற இங்க உட்காந்துட்டு, என்ன செய்யற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லிட்டே இருக்கு. அப்படின்னோடனே நான் என்ன பண்றது அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணலாம் சொல்லுங்க, யாராவது சொல்ல முடியுமா? என்ன பண்ணலாம்? எதுக்கு இங்க உட்கார்ந்துருக்க 1 மணி நேரமா, என்னது அப்படின்னாக்கா என்ன செய்யலாம்? ஏதோ ஹாஸ்டல் ஃபோர்ஸ் தான் அது அப்படின்ற சொல்றதோன்னு எனக்கு தோன்றது. சரி, ஓகே. அப்புறம் வேற திலகவதியா சொல்லுங்க. பட் அன்னையோட இடத்துல எங்கேயாவது ஹாஸ்டல் ஃபோர்ஸ் வரும் அங்க? அதெல்லாம் வரும். அது அங்கேதான் அதிகமா வரும். அங்கேதான் அதிகமா வரும். ஏன்னா நிறைய வேலை நடக்குது இல்ல, அதனால அதிகமா தான் வரும்.
வேற யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா? அம்மா காந்தி சொல்லுங்க. பீஸ்ஃபுல் கண்டிக்கலாமாம்மா? பீஸ்ஃபுல்லா புரியல. அம்மா அமைதி கிடைக்கணுங்க கண்டிப்பா வந்துக்கலாமா? இல்ல அவங்க வந்து அவங்க மைண்ட் சொல்லுது உட்காந்து என்ன பண்ற, அதுக்கு என்ன செய்யலாம்னு கேக்குறேன். அமைதியா சந்தோஷமா இருக்க வேண்டியதான், வேற என்ன தெரியல. சரி, வேற யாரும்? சூரிய வணக்கங்க. நம்ம ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி அந்த மனசுக்கு இது ஒரு ஆஸ்ட்ரல் ஃபோர்ஸஸோட வாய்ஸ். இது நீ அமைதியாருன்னு அதை அமைதிப்படுத்திட்டு நம்ம உட்காந்துட்டு அது கொஞ்ச நேரத்துல தானா நம்ம விட்டு போயிடுறோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே. அப்புறம் வேற யாரு? திலகவதி ஏதோ சொல்ல வந்தாங்க. வேற யாரு லைன்ல இருக்கீங்களா? எனக்கு தோன்றது வந்து அவங்களுடைய வேலையை செய்யணும்னு தோணுதுமா. அவங்க கடமை வேலையை செய்யணும். அந்த மைண்ட என்கேஜ்டாவே வச்சுக்கணும். அதாவது அது எப்பவுமே சொல்லுங்க ராதாராணி. இது வந்து எப்பவுமே நடக்கக்கூடிய விஷயம். அதாவது நம்ம உட்கார்ந்தோமா மைண்ட் இது, அதாவது மெடிடேட் பண்றோம் இல்ல பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னு உட்கார்ந்த உடனே மனம் வந்து என்னெல்லாம் வேலை இருக்கு வீட்டுல பெண்டிங், எங்க போனா என்ன செய்யணும் அப்படி நிக்கும். அப்படின்னா உன்னை வந்து எழுந்து போகிற அளவுக்கு உனக்கு இது கொடுக்கும் ட்ரபிள். அப்புறம் நம்ம அதுக்கு வந்து ஸ்ரீ ரமணர் சொல்லியிருக்காரு, யாருக்கு இந்த ட்ரபிள் வருது, யார் இப்படி பேசுறதுன்னு நம்ம உற்று நோக்கணும்னு அது காணாம போயிடும்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அதுதான் ஆமா, அது ஆமா போயிடும் அது. சொல்லுங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. அதாவது நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த என்கிட்ட கேள்வி கேட்ட பொண்ணுகள் 2 பேரும் வந்து பெண்கள் வந்து ரொம்ப இள வயதினர் என்ன. அப்ப அந்த மைண்ட் என்ன சொல்லுவோம், உலகத்துல என்ஜாய் பண்றதுக்கு எவ்வளவு இருக்கு, இங்க உட்காந்து உனக்கு என்ன ஒரு வயசான மாதிரி தியானம், அப்படித்தானே சொல்லும் அது, இல்லையா? கரெக்டா? ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட். மொபைல எடுத்து பாருன்னு சொல்லும், சும்மா என்ன இங்க உட்காந்துருக்கேன்னு. உட்காந்து என்னத்து பண்ற, எதுக்கு 1 மணி நேரம் இங்க உட்கார்ந்து இருக்கா, போய் நல்லா என்ஜாய் பண்ண, வெளியில போய் ஹோட்டல்ல வந்து டீ சாப்பிடு, இல்லாட்டி வந்து வேற ஏதாவது சமோசா சாப்பிடு, எங்கேயாவது போ, பீச் பக்கம் போ, இல்லாட்டி யாராவது ஒரு இது பார்ட்னர் கிடைக்கிறானா பாரு, இப்படிதான் சொல்லும். ஏன்னா அந்த வயசுக்கானது அது. அப்புறம் நான் அதை சொன்ன உடனே 2 பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு ஆமா இது கரெக்டு தான் மேடம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், உனக்கு இது மாதிரி தாட்டு வருது, எனக்கு நாங்கெல்லாம் கொஞ்சம் வயசானவங்களுக்கு வேற மாதிரி தாட்டு வரும். நீ போய் உருப்படியா வேற ஏதாவது இந்த வேலை செய்யக்கூடாதா, அந்த வேலை செய்யக்கூடாதா, இல்லாட்டி சாவித்திரி பவன் வேலையாவது செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லும். அந்த வேலை செய்ய உட்காந்த எப்ப பார்த்தாலும் இந்த வேலையா, எழுந்துச்சு போ அப்படின்னு சொல்லும். சோ இது மாதிரி அந்த மனது அப்படிங்கிறது அது சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அதனால இது ஓரளவு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா இதை கையாள்வது அப்படிங்கிறது ரொம்ப சுலபம். ஆனா என்ன அன்னை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உடம்புல இருக்கிற இந்த வலியை என்ன செய்வது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து ரொம்ப கடினமான விஷயம். அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா, இவங்க திலகவதி வந்து மதர் சொன்னதை அப்படியே சொல்லிட்டாங்க, நாம வந்து நம்மள 2ஆ பிரிச்சுக்கணும். அது ஒரு பக்கம், நாம ஒரு பக்கமா அது 2ஆ பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு நீங்க சொன்ன மாதிரி அத கொஞ்சம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா, இல்லாட்டி சில சமயம் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம அதை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ அந்த வலி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். இல்லாட்டி அந்த எங்க வலி இருக்கோ அந்த பார்ட்டை வந்து அன்னையினுடைய ஒளிக்கு காட்டும் பொழுது அது வந்து அந்த இருள் மறைந்து அந்த வலியும் வேதனையும் மறைந்து அந்த இடம் வந்து சரியாகும். இது வந்து என்னுடைய இது அவ்வளவுதான் அனுபவம். The last one is more difficult because we are in the habit of considering the body and its feelings to be extremely concrete. அதாவது இந்த உடலை வந்து ஒரு தூல பொருளாக பார்க்கிறோங்கிறாங்க. மிகப்பெரிய விஷயத்த வந்து இந்த ஒரு பேரால சொல்றாங்க. அத வந்து ஒரு பிளாஸ்டிக்கா நெகிழ்வுள்ளதாக, இல்லாட்டி என்ன சொல்லணும், பாசிட்டிவ், பட் இட் இஸ் த சேம் திங். இட் இஸ் சிம்பிளி பிகாஸ் we have not learned, we are not in the habit of
regarding our body as something fluid, plastic, uncertain, malleable. இதெல்லாம் வந்து எவ்வளவு கஷ்டம். ஒரு நம்மள சொல்லிக்கிறோம் குரங்குல இருந்து வந்தோம் அப்படின்னு. அந்த குரங்கு வந்து மரத்துக்கு மரம் தாவுது. எதுலயாவது கையில காலில் அடிபட்டுக்குதா என்ன? நம்ம சும்மா நடந்து போனாலே கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிறோம். சோ அப்போ வந்து அது எவ்வளவு ஒரு உடையக்கூடிய தன்மை உள்ளதாக இந்த உடல் இருக்கு. அது வந்து அவ்வளோ ஒரு இந்த முக்கியமா வந்து இந்த எலும்புகள், இங்க டாக்டர்ஸ் 2-3 பேர் இருக்காங்க. பல காலத்துக்கு நம்முடைய உடலில் அழியாத ஒரு பாகம்னா அது எதை சொல்லலாம் சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேர் இருக்கீங்க, சண்முகப்பிரியா அண்ட் ராதாராணி. வேற யாராவது தெரிஞ்சு பல்லு. அப்புறம் பல்லுதாம்மா. 100 வருஷத்துக்கு 1 mm தான் தேய்மானம் ஆகும். ஆக்சுவலா ஆகணும். நகம் அழியாம இருக்குன்ற எலும்பு அழியாது இல்லையா மேடம்? ஆமா, எலும்பும் அழியாது. ஆனா முதல் இடம் வகிப்பது பல்லு. அது கரெக்ட் தான். முதல்ல வகிப்பது பல்லு. 2வது வந்து எலும்புகள். முக்கியமாக இந்த தாடை எலும்பெல்லாம் வந்து அவ்வளோ இதாகாது. அதாவது இந்த ஸ்கல்லு, கழுத்துக்கு மேல இருக்கிற பாகம் வந்து ஒரு அதிக நாள் வந்து அது இருக்கக்கூடிய ஒண்ணு. ஆனா பல்லுதான் வந்து இதுல முதல் இடம் வைக்குது. அது வந்து மாறவே மாறாது. அன்னை வந்து தன்னுடைய உடல் முழுக்கவும் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க, அந்த திருவுரு மாற்றத்தை. ஆனால் கடைசியில அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த கழுத்துக்கு மேலதான் ரொம்ப சிக்கலா இருக்கு. ஏன்னா எல்லா ஒரு வைட்டல் பார்ட்டும் எங்க இருக்கு? நம்முடைய தலையில தான் இருக்கு. கண்ணு, மூக்கு, காது, தொண்டை, நாக்கு, அப்புறம் வந்து மூளை, இது மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து இதுக்கு மேலதான் ரொம்ப முக்கியமானதெல்லாம் இங்க நமக்கு ஐம்புலன்கள்னு சொல்லக்கூடிய இதுல ஒரு 3 நாள் இங்கதான் இருக்கு. சோ அதனால இந்த ஒரு பகுதி வந்து அது சுத்தமா அந்த பிளாஸ்டிக்கா, அந்த மதர் சொல்ற அந்த மாலியபிளா, அதை மாத்த முடியல. அவங்க வந்து எதனால அப்படி சொன்னாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ப்ராசஸ் வந்து இது பண்ணணும்னு பாக்குறாங்க, ஒரு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. எப்படி உடலை ஒவ்வொன்றாக அது போல மாற்ற முடியும் அப்படின்னு பாக்குறாங்க. பட் அந்த எலும்புகள் வந்து கொஞ்சம் இது போல பிளாஸ்டிக்கா இருந்ததுன்னா என்ன செய்வோம்? நம்ம கீழே விழுந்து கால் கையெல்லாம் உடைச்சுக்க மாட்டோம். இந்த வீல் சேரு அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பே இருக்காது. இது மாதிரி பல விஷயங்கள் இதெல்லாம் இந்த எலும்புகளால பெரும்பாலும் வரக்கூடியது. அதுக்கப்புறம் அந்த முக்கியமா அந்த கால்ல இருக்கிற இந்த பகுதிகள் இதெல்லாம். சோ அதனால இந்த உடம்பு வந்து அது போல ஒரு, ஆனா அதுகிட்ட கொஞ்சம் நம்ம பேசினோம் அப்படின்னு சொன்னாக்கா அது அதிக நாள் நமக்கு உழைக்கக்கூடிய ஒரு கருவியாக அது இருக்கும். அது மட்டும் உண்மை. கொஞ்சம் அதுகிட்ட பேசணும். கொஞ்சம் வந்து நம்முடைய ஆசைகளை வந்து அது மேல திணிக்காம கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அவ்வளவுதான். It is simply because we have not learned, we are not in the habit of regarding our body as something fluid, plastic, uncertain, malleable. We have not learned to bring into it this luminous laughter. இது வந்து நாம செய்யறதே இல்லை. இது வந்து நம்முடைய அறிவுக்கெல்லாம் எட்டாதது, பியாண்ட் அவர் கென்னு சொல்லுவாங்க. நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயம். அந்த லாஃப்டரை வந்து எப்படி நமக்குள்ள கொண்டு வர்றது? அதனால இங்க இருக்கிற அந்த டார்க்னஸ், டிஃபிகல்டி, டிஸ்கார்ட் அண்ட் டிஸ்ஹார்மனி, எவ்ரிதிங் தட் ஜார்ஸ், தட் வீப்ஸ் அண்ட் ரெயில்ஸ், இந்த அழுகிறது, புலம்புறது, இதெல்லாம் எப்படி இந்த லாஃப்டரை வச்சு அது சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு சரி பண்ண முடியும் அப்படின்னு அன்னை சொல்றாங்க. நாம வந்து முயற்சி செய்து வேணா யாராவது பார்க்கலாம். யாராவது வாசிங்க. மீனாட்சி அம்மா வாசிச்சிருங்க இத. ஆமா, and this sun. And this sun of divine laughter is at the center of all things, the truth of all things. We must learn to see it, to feel it, to live it. And for that, let us avoid people who take life seriously. They are very boring people. As soon as the atmosphere becomes grey, you can be sure that something is wrong, that there is a troubling influence, an old habit trying to reassert itself.
which should not be accepted. All this regret, all this remorse, the feeling of being unworthy, of being at fault, and then one step further, and you have the sense of sin. Oh, to me, it all seems to belong to another age, an age of darkness. போறமாமா அடுத்தது படிக்கவா? ஃபுல்லா முடிச்சிருங்க. சரிங்கம்மா. But everything that persists, that tries to cling and endure, all these prohibitions and this habit of cutting life in two, into small things and big things, the sacred and the profane. What says the people who profess to follow a spiritual life? How can you make such little things, such insignificant things, the object of spiritual experience? And yet, this is an experience that becomes more and more concrete and real, even materially. It's not that there are some things where the Lord is and some things where He is not. The Lord is always there. He takes nothing seriously. Everything amuses Him and He plays with you if you know how to play. You do not know how to play. People do not know how to play. But how well He knows how to play, how well He plays with everything, with the smallest things. You have some things to put on the table. Don't feel that you have to think and arrange. No, let's play. Let's put this one here and that one there, and this one like that. And then another time, it's different again. What a good game and such fun. So it is agreed, we shall try to learn how to laugh with the Lord. 14 January 1963. Thank you. இதை ஒளிப்பொருந்திய பாதையில இதை எப்படியே படிச்சிருக்கோம்ல நம்ம ஒளிப்பொருந்திய பாதையில படிச்சிருக்கோம். ஓகே, ராதாராணி ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா? இல்ல மேடம், சரி, முன்னாடி உள்ளது அப்படியே இருக்கு. சாரி. சரி, தமிழ்ல வாசிங்க. படிக்கட்டுமாமா? தமிழ்ல திலகவதி வச்சிருக்கீங்களா? சரி வாசி. இருக்கேம்மா. வாசி. வேற யார் படிக்கிறாங்களா? இல்ல, வாசிங்க வாசி. ஓகே ஓகே. இந்த சூரியன், தெய்வீக சிரிப்பாகிய இந்த சூரியன் தான் எல்லா பொருள்களின் மையத்திலும் உள்ளது. எல்லா பொருள்களின் உண்மை அதுவே. அதை காணவும் உணரவும் அவ்வுண்மையில் வாழவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை செய்ய வேண்டுமானால் வாழ்வை பற்றி அதிகமாக கவலைப்படுகிறவர்களை தவிர்ப்போமாக. அவர்கள் மிகவும் சலிப்பூட்டுகிறவர்கள். சூழல் கவலையார்ந்ததாக ஆகத் தொடங்கியதும் எங்கோ தவறு நேர்ந்துள்ளது, ஏதோ தொல்லை தரும் செல்வாக்கு உள்ளது, ஏற்கக்கூடாத பழைய வழக்கம் ஒன்று மீண்டும் செல்வாக்கு பெற முயல்கிறது என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். இந்த இரங்கல், இந்த மனச்சாட்சி உறுத்தல், நாம் எதற்கும் தகுதியற்றவர், நாம் செய்வதெல்லாம் தவறு என்னும் உணர்வு, அதிலிருந்து ஓரடி சென்றால் போதும், நான் பாவி என்னும் உணர்வு ஏற்பட்டுவிடும். ஓ, எனக்கு இவையெல்லாம் இன்னொரு யுகத்தை, ஓர் இருண்ட யுகத்தை சேர்ந்தவையாக தோன்றுகின்றன. போக மறுக்கின்ற, இன்னும் ஒட்டி கொண்டிருக்கின்ற, நிலைத்திருக்கின்ற இவையெல்லாம், இந்த தடை உத்தரவுகள் எல்லாம் வாழ்வை சிறிய விஷயங்கள், பெரிய விஷயங்கள், புனிதமானவை, புனிதமற்றவை என இரண்டாக வெட்டுகின்ற இந்த பழக்கம் என்ன? இப்படிப்பட்ட சின்ன விஷயங்களை, அற்பமான விஷயங்களை எல்லாமா ஆன்மீக அனுபவத்தின் நோக்கமாக ஆக்க முடியும் என்று ஆன்மீக வாழ்வு வாழ்வதாக சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் கேட்கிறார்கள். சிலவற்றில் இறைவன் இருக்கிறான், சிலவற்றில் இறைவன் இல்லை என்பதில்லை. இது மேலும் மேலும் கண்கூடாக உண்மையாக உள்ள அனுபவம் ஆகிறது. தட அளவில் கூட இறைவன் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறான். அவன் எதையும் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்வதில்லை. எல்லாமே அவனுக்கு விளையாட்டுதான். உனக்கு எப்படி விளையாடுவது என்று தெரிந்தால் அவன் உன்னுடன் விளையாடுவான். உனக்கு விளையாட தெரியவில்லை, மனிதர்களுக்கு விளையாட தெரியவில்லை. ஆனால் அவன் எப்படி விளையாடுகிறான்? எல்லாவற்றுடனும், மிகச் சிறியவற்றுடனும் அவன் விளையாடுகிறான். மேஜை மேல் உள்ள சில பொருள்களை வைக்க வேண்டியது இருக்கிறதா? அதை பற்றி சிந்தனை செய்து அவற்றை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று நினைக்காதே. வேண்டாம், நாம் விளையாடுவோம். இதை இங்கே வைப்போம், அதை அங்கே வைப்போம், இதை இப்படி வைப்போம், இன்னொரு தடவை வேறு வகையாக வைப்போம். என்ன அழகான விளையாட்டு, என்ன வேடிக்கை! ஆகவே இப்படி முடிவு செய்வோம். இறைவனுடன் சேர்ந்து சிரிக்க கற்க முயல்வோம். தேங்க்யூமா. தேங்க்யூ. ஸோ நாமளும் மதரோட சேர்ந்து சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். என்னெல்லாம் நடந்ததோ இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில, இல்லாட்டி இன்னும் நடக்க போகிறோம்,
ஓகே, அவன் நம்மளோட விளையாடுறான், அவ்வளவுதான். அதோட வந்து அத அது உடம்பு வலியா இருந்தாலும் சரி, வேற என்னவா இருந்தாலும் சரி, ஓகே, அதுல இருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு அப்படின்னு எதிர்பார்க்கறது இல்ல. ஓகே, நம்மளோட விளையாடுறான், ஓகே லெட் ஹிம் பிளே அப்படிங்கறத நாமும் அவனோட சேர்ந்து விளையாட வேண்டியதுதான். எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஜாலியா எடுத்துக்கணும், ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும், ஈஸியா லைட்டா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்குது. பெரிய கான்செப்ட் எல்லாம் திங்க் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. பட் ஜஸ்ட் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாம் கூட மதர் சொல்றது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. சின்ன விஷயங்கள்லாம் கூட எவ்வளோ ஒரு இறைவனை வெளிப்படுத்துது, எவ்வளோ அது அழகா இருக்கு, எவ்வளவு அது நம்மளை பார்த்து சிரிக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் பார்த்தனாக்க தெரியுது. திடீர்னு ஒரு நாள் வந்து இப்படி யாரோ ஒரு 2-3 சின்ன பொண்ணுங்க தான் போயிட்டு இருந்தாங்க, நல்லா மாடர்ன் ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா உடனே நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், ஓ எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எனக்கு தோணுச்சு அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, நல்லா இருக்காங்க அந்த பசங்கள்லாம் அப்படின்னு. அதே மாதிரி வந்து சமாதி கிட்ட உட்கார்ந்தாங்க அதே குரூப். என்ன அழகா மெடிடேட் பண்ணாங்க. அதை பார்க்கும் போதே ஆனந்தமா இருந்தது. சோ எதையோ ஒன்ன வச்சுட்டு நம்மளோட ஈகோவால என்னத்தையோ ஒண்ணு சொல்லி எல்லாத்தையும் ஒரு சீரியஸ் ஆக்கி போர் ஆக்கி மதர் வந்து அது அழகா நமக்கு உணர்த்திட்டு போயிட்டாங்க. யாராவது ஏதாவது சொல்லணுமா இல்ல? சொல்லுங்க புவனேஸ்வரி. இல்லம்மா, நீங்க சொல்ற வலியெல்லாம் ஓகே தான். ஆனா தாங்க முடியாத வலி, அதுக்கு வேற விதமான உள்ளுக்குள்ள ப்ராப்ளம் இருக்கும்னா, அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து தானே ஆகணும். இல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம்லாம் உங்களை சொல்லல நான் அது அந்த டாபிக்கே வரல. ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் தான், எடுக்காம எப்படி இருக்க முடியும்? அந்த வலி வந்து எப்படி ஆனந்தமா மாற்றுவது, அதான். ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எடுக்க கூடாதுன்னு எல்லாம் சொல்லல. ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய நிலைமை வந்தா ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் ஆகணும். அந்த அவங்க சொன்னாங்களே, யார் சொன்னா, மீராவா யாரோ சொன்னாங்களே, நான் அதோட போனேன், இதுக்கு போனேன், கல்யாணத்துக்கு போனேன், ரிசப்ஷனுக்கு போனேன் அப்படின்னு சொன்னாங்களே. அப்போ வந்து அவங்க அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்காம இல்லை, அவங்க எடுக்கதான் செஞ்சாங்க. ஆனா என்ன செய்யணும் அப்படிங்கறத வந்து அத புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவு அதுவே நம்மளுடைய வலியை வந்து பாதி குறைச்சிடும். அததான் நான் முதல்லயே சொல்ல வந்தேன். இது எதனால வந்தது அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சோம்னாக்கா, முன்னாடி எல்லாம் எனக்கு அதிகமா தலைவலி வரும். ஏன் தலைவலி வருதுன்னே தெரியாது. ஒரு பல நாள் தலைவலி வரும், ஏதோ ஒரு டேப்லெட்டை போடுவேன். அப்புறமா வந்து இங்க ஆரோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஞானமா கொட்டுற மாதிரி இருந்தது. அப்புறம் சொன்னாங்க, ஒருத்தர் சொன்னார், ஒரு வெள்ளைக்காரர் 2008 சொன்னார், தலைவலி வர்றதுக்கு ஒரு 10 காரணம் இருக்கு, எல்லா காரணமும் சொல்லவா அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் தான் புரிஞ்சது, ஓ இதனாலதான் வந்தது எனக்கு தலைவலி வந்ததுக்கான காரணம் அப்படின்னு அப்புறம் தெரிஞ்சது. சோ இது மாதிரி பல விஷயங்கள், அந்த காரணம் தெரிஞ்ச உடனே நம்ம வந்து நம்மளை நாமே அதை சரிப்படுத்திக்க கூடிய ஒரு சான்ஸும் அதிகமா இருக்கு. ஆனா பல தடவைகள் என்ன ஆகுதுன்னா, நம்முடைய மனநிலை காரணமாக தான் இந்த உடல் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறது முக்கியமான, மிக 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 முக்கியமான ஒண்ணு. அதை வந்து எடுத்துட்டோம், அந்த மனசை வந்து அதுல இருந்து ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, அதுவும் மதர் வந்து அஜெண்டால சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த உடம்பு வந்து தன்னைத்தானே வந்து விரைவில், ஸ்ரீஅரபிந்தவும் அது சொல்றாரு, டாக்டர்ஸ் கிட்ட போகாதன்னே சொல்றாரு. ஆனா டாக்டர்ஸும் தேவை அப்படின்னு சொல்றாரு. எப்போ தேவை அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆப்ரேஷனோ இல்லாட்டி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டாலோ அப்போ வந்து நமக்கு அந்த மருத்துவர்கள், அவர்களுடைய சேவை, இதெல்லாம் நமக்கு அது தேவையான ஒரு விஷயம்தான் அப்படின்னு பகவான் எழுதுறார். அது போல சொல்லுங்க. இல்ல அது தாங்குற வரைக்கும் ஓரளவு பெயினை தாண்டி வந்துட்டே இருப்போம். வேலை நிறைய இருந்தா சில பேர் நீங்க சொல்ற மாதிரி அதை மைண்ட் பண்ணாமலே வேலைக்கு போயிருவோம். ஆனா ஒரு கட்டத்துல வந்து அது நம்மள ரூல் பண்ற மாதிரி ஆயிடுது. இல்ல அதுக்கு ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மைண்டோட இன்னொரு ஒரு விளையாட்டு. இதுவும் வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். இப்போ நமக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண தெரியும். உதாரணமா
தெரியுமா இல்லையா? இப்ப எல்லாரும் வந்து மதர் மேல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஈஸியா பண்ணிடுவீங்க. மதரை நினைப்பீங்க, அதுல வந்து ஆழ்ந்து போயிடுவீங்க, அது உங்களுக்கு ஈஸி. அதே மாதிரி என்ன செய்யணும், இந்த மைண்ட் வந்து இப்ப இந்த வலிக்குள்ள போகும். அது போகும்போது என்ன ஆகும்? வலி ஜாஸ்தியா தான் ஆகும். ஜாஸ்தியா தெரியுறாப்புல இருக்கும். ஜாஸ்தியா தான் ஆகும். அதனால அதுவும் அந்த மைண்டோட ட்ரிக்கு தான் அது. அதனால இப்ப நமக்கு சும்மா இருக்காது மைண்டு. நமக்கு தான் இந்த டெக்னிக் தெரியுமே அப்படின்னு எதையோ ஒண்ணு செய்ய சொல்லும். அப்போ அதனாலயும் திருப்பியும் நமக்கு அந்த பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். டாக்டர்ஸ் கிட்ட போகணும் அப்படின்னா போகணும் தான். இவரு அலோக் பாண்டே வந்து சொன்னார். யாரோ வந்து கேட்டாங்களாம், எதுக்கு அப்போ டாக்டர்ஸ் கிட்ட போகணும், நான் வந்து மதுரையை சரி பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அது வந்து நீ வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உன்னுடைய விருப்பம். நீ வந்து மதர் சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சேனாக்கா நீ 200% ஒரு அந்த ஃபெய்த்தோட இருந்தா உனக்கு சரியா போயிடும். ஆனா நீ இப்படியும் அப்படியும் ஆசிலேட் பண்ணி இருந்தா கடைசியில உடம்புதான் அது வந்து வீணா போகும். அதனால ஓகே டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாக்கா பகவான் என்ன பண்ணாரு, 1938 அவருடைய காலில் முறிவு ஏற்பட்டப்போ டாக்டர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சாரு. அவர் என்ன டேப்லெட் கொடுத்தாரோ என்ன பண்ணாரோ அது எல்லாத்தையும் அவர் செஞ்சார். ஏன்னாக்கா அந்த அளவுக்கு அது வந்து ஒபே பண்ணியும் ஆகணும். அந்த ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நாம அதோட அந்த வெயிட்ன்னு சொல்லுவாங்க, அதோட முக்கியத்துவத்தையும் நாம கொடுத்துதான் ஆகணும். அது வந்து வேற வழி இல்லை. ஆனா இந்த வலியை வந்து நம்ம பிரித்து பார்க்க முடியும். நாம வந்து அதுல இருந்து டிட்டாச் ஆகி விலகி நின்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது ஓரளவு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ரொம்ப அதிக வலி கூட கொஞ்சம் குறைஞ்சிடும். வேற யாராவது ஏதாவது சொல்லுமா? ஓகே. அண்ட் திஸ் சொல்லுங்க. எனக்கு இதுக்கு என்ன சிம்பிளான ஒரு இதுன்னு தோணுதுன்னா, நம்ம ஒரு சினிமா பார்க்கும்போது அந்த கதை ஓட்டத்திலேயே ஒன்றி போய் கதாபாத்திரங்களோட இன்வால்வ் ஆகி நம்மளே அந்த கதாபாத்திரமாக மாறுறதுனால தான் நம்ம அவங்க கஷ்டப்பட்டா அவங்க வேதனை நம்ம வேதனை நினைச்சுக்கிறோம். அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் கொடுத்துருவோம். அந்த மாதிரி நம்ம இந்த வலி வேதனைகளுக்கு நம்ம இன்வால்வ் ஆகாம இருந்துட்டாவே ரொம்ப நம்ம இன்வால்வ்மெண்ட் கொடுக்காம டிட்டாச் நீங்க சொன்னாப்புல தள்ளி நின்னுன்ற மாதிரி. அது என் ஃபாதர் வந்து ரொம்ப பிராக்டிக்கலா சொல்லுவாருமா. எந்த ஒரு வியாதியும் என்னுடைய தகப்பனாருமா எந்த ஒரு வியாதியும் கொண்டாடாதேன்னு வருமா. அவருக்கு அவர் அறியாமலே மதரோட இதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. வியாதியை கொண்டாடினா அது ரொம்ப கூத்தாடும், அது தன்னை மேக்னிஃபை பண்ணிக்கும். அதனால அது சட்டையே பண்ணக்கூடாது. ஜுரம் அடிச்சா கூட எழுந்து வெந்நீர் வச்சு தரேன், குளிச்சுட்டு நீ ரொட்டீன் வேலையை பாரு. அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு மைண்ட வேற இதுல போக்கஸ் பண்ணும்போது நமக்கு அந்த நோயினுடைய தாக்கம் பெருசா வராதுன்ற மாதிரி. குழந்தைகள் பாருங்களேன், ரொம்ப அது மாதிரி இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எழுந்து ஓடிடுங்க அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா. அவங்கள வந்து இது பண்ண முடியாது. ஏன்னு சொன்னா அவங்க அதுல எல்லாம் டீப்பா போறது கிடையாது. நாம தான் வந்து இதை போடலாமா அதை போடலாமா, இந்த மாத்திரை போடலாமா, டோலோ போடலாமா அப்படின்னு நம்ம தான் யோசிப்போம். பட் குழந்தைங்க அப்படி இல்லை. அடுத்த நிமிஷம் அது பறந்து ஓடி போய் விளையாட ஆரம்பிக்கும். நாமளும் அந்த குழந்தைகள் போல இருந்தோம்னாக்கா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். திலகவதி சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா? அதுதான் மேடம், கிட்டத்தட்ட மதர் வந்து இன்னொரு இடத்துல டைவர்ஷன்ன்ற இது சொல்லுவாங்க மேடம். ஒரு பெயின் இருக்கு, இப்ப எனக்கே பெயின் இருக்கு, வலிக்குது, உட்கார்ந்துருக்கோம், என் பொண்ணோ யாரோ வர்றாங்கன்னா அதையே நினைச்சிட்டு இருப்போம் மேடம். ஃபுல்லா மறந்துட்டு டைவர்ட் பண்ணிடுவோம்ல. ஆமா, ஒரு சில அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாப்பாங்க. ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்றதுக்காக கூட சிலர் அது மாதிரி செய்வாங்க. எனக்கு இங்க இருக்கு அங்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்குது. அது மாதிரி பீப்புளை வந்து அவாய்ட் பண்றதும் நல்லது. அப்புறம் ரொம்ப சொல்லக்கூடாது இது மாதிரி. எனக்கும் அது மாதிரி 60+ தான். பட் இருந்தாலும் இது மாதிரி மக்கள் பார்க்கும்போது எனக்கு இதுக்கு டாக்டர்கிட்ட போனேன் வந்தேன் அப்படின்னு சொன்னாக்கா பெட்டர் வி கேன் டாக் சம்திங் எல்ஸ். மதரை பத்தி பேசலாம், இல்லாட்டி வேற எதையாவது ஒரு நல்ல விஷயங்களை பற்றி பேசலாம், இல்லாட்டி நாம செஞ்ச சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அது போல செய்யலாம். இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம. சோ அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதே போல அடுத்ததும் சொல்றாங்க, as soon as the atmosphere becomes gray you can be sure that something is wrong. ஏதோ ஒரு அந்த சூழல்ல ஒரு இறுக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க ஏதோ ஒண்ணு
வந்து ஒரு தாக்கத்தை வந்து கொண்டு வருது. அண்ட் ஓல்டு ஹேபிட் trying to reassert itself which should not be accepted. அதை வந்து அந்த அட்மாஸ்பியருக்குள்ள நாம வந்து கொண்டு வரக்கூடாது. all this regret, all this remorse, the feeling of being unworthy, இது அடுத்தது. நான் பிரயோஜனம் இல்லை, நான் என்ன செஞ்சிட்டேன், நான் ஒன்றும் செய்யல, இதெல்லாம் வந்து அவசியம் இல்லை. இது வந்து பின்னாடி வந்து நான் ஒரு பாவப்பட்ட ஜென்மம் அப்படிங்கிற லெவலுக்கு அது கொண்டு போயிடும். And then one step further, you have the sense of sin. Oh, to me it all seems to belong to another age. இது ஏதோ ஒரு பழைய யுகத்தை சேர்ந்தது, இருளான யுகத்தை சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. But everything that persists, that tries to cling and endure, all these prohibitions and this habit of cutting life in two, into small things and big things, the sacred and the profane, இது இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு. என்ன, அதாவது இத வந்து அன்னைக்கு செய்யும் வேலைகள்ல கூட நாம வந்து நினைச்சுக்குவோம். இப்போ ஒரு பெரிய நான் கிளாஸ் எடுக்கிறேன், எனக்கு வந்து எல்லாம் தெரியும், இல்லாட்டி இவங்க சொல்றதை விட எனக்கு அதிகமா தெரியும், என்ன அதிகமா தெரிய போகுது இல்லையா? சோ இது வந்து பெரிய விஷயம், நான் செய்யறது பெரிய விஷயம், அது வந்து சாதாரண விஷயம், இது பெருக்கிறதா இது சாதாரண விஷயம், இல்லாட்டி இது வந்து ஒரு எதுக்கும் ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு விஷயம் அப்படின்னு எல்லாம் இந்த ஆன்மீகத்துல இருக்கிறவங்களே வந்து பேசுறத வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிறாங்க அன்னை. ஒரு ஜென் கதை ஒண்ணு. ஒரு ஒரு ஜென் சாமியார் இருந்தாரு ஊருக்கு வெளியே. அவர் வந்து எப்பயும் சந்தோஷமா வர்றவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அவர் பாட்டு ஒரு வேலையை வந்து செஞ்சிட்டு இருந்தாரு. ராஜாவுக்கு வந்து ஒரு இது, என்னடா இது, நம்ம இந்த பதவியில இருக்கிறதுனாலதான் இப்படி இருப்போம், என்ன பண்றது, இது தெரியலையே எனக்கு, எப்பயும் வந்து ஒரு டென்ஷனும் கவலையும் இருக்கு, என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவர்கிட்ட போறாரு, அந்த ஜென் சாமியார்கிட்ட போறாரு. அவர்கிட்ட கேக்குறாரு, இது மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, இல்ல நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, இவர் நாளைக்கு வந்து எனக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ரீச் மாதிரி கொடுக்க போறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவரும் தன்னை தயார்படுத்திட்டு போறாரு. போன உடனே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வந்து இந்த தோட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு செடிக்கா தண்ணி ஊத்து அப்படின்னு சொல்றாரு. ஒரு ராஜாவை தண்ணி ஊத்துன்னு சொன்னா என்ன ஆகும், என்ன நடக்கும்? கோவப்படுவாரு ராஜா. இவ்வளவு பெரிய ராஜா நானே, எனக்கு வந்து அதுவும் அவர் என்ன சொல்றாரு, நீ அந்த ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தும் போது அந்த தண்ணி ஊத்துற வேலையை மட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இவர் நினைச்சுக்கிறாரு, நானே ராஜா, நான் எத்தனை போரை பார்த்திருக்கேன், எத்தனை பேரை மேய்ச்சிருக்கேன், ஒரு செடிக்கு தண்ணி விடுறது அவ்வளவு பெரிய காரியமா அப்படிங்கும்போது அந்த ஜென் சாமியை திருப்பியும் சொல்றாரு, நீ வந்து அந்த செடிக்கு தண்ணி ஊத்தும் போது தண்ணியை மட்டும் ஊத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவரும் வந்து அந்த ஒரு பெரிய இதுல தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போய் அதை ஊத்த போகும்போது இவருக்கு வந்து சிந்தனைகள் ஓடுது. இந்நேரம் அரண்மனையில என்ன நடக்கும், இந்நேரம் அந்த கஜானால என்ன பண்ணிருக்கான், இந்த வரி இவன் வாங்கியிருப்பானா, இந்த அமைச்சர் வந்து ஒழுங்கா வேலை செய்வானா, இது மாதிரி போகும். அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அது மாதிரி நீ தண்ணி ஊத்தும் போது உனக்கு இந்த இது வந்ததுன்னா திருப்பி நீ முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து இவர் சாயந்தரம் வரைக்கும் செஞ்சு பார்த்துட்டு இவரால முடியவே முடியாது. கடைசியில அவர் சொல்லுவாரு, என்னால முடியல அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அதுக்குதான் அந்த ஜென் சாமியார் சொல்லுவாரு, நீ வந்து ஒரு அரசன், நீ நாட்டிற்கு அரசன், உன்னுடைய மனம் வந்து இது மாதிரி பல வகையில போறது அப்படிங்கிறது இது சாதாரணமானதுதான். ஆனா எல்லா விஷயத்தையும் அந்தந்த சமயத்துல என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு நீ விட்டுட்ட அப்படின்னாக்க நீ சந்தோஷமா இருக்கலாம். நீ ஒன்ன செய்யும் போது இன்னொன்னு நினைக்கும் போதுதான், இதை செஞ்சுக்கிட்டே அடுத்ததை நினைக்கும் போதுதான் உனக்கு இந்த துக்கமும் வருத்தமும் எல்லாம் வருது, இந்த கவலையும் எல்லாம் வருது அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டார். அது போலதான் நமக்கும் இந்த ஒரு வேலையை செய்யும் பொழுது இந்த வேலையை மட்டும் செய்யறது அப்படிங்கிறத, அதாவது தி மொமெண்ட் ஆஃப் நவ், அந்த இப்பொழுது இந்த சமயம் இந்த தருணம் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யறது அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னாக்கா
இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ அப்போ வந்து இந்த பெரிய பாரம் இல்லாட்டி நான் இவ்வளவு சுமந்தேன் செஞ்சேன் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதனால ஒண்ணு சின்ன விஷயம், இன்னொன்னு பெரிய விஷயம் அப்படின்னு இதை பிரிச்சு பார்க்க தேவையில்லை. எதை செய்யறோமோ அதை வந்து சரியா செய்யணும். அது ஒரு ராஜாவுக்கு நாட்டை ஆள்பவருக்கு தண்ணி ஊத்துறது சின்ன விஷயம். ஆனா தண்ணி மட்டுமே ஊத்த முடியுதானா ஊத்த முடியல. சோ அதுதான் அதுல இருக்குது. And yet this is an experience that becomes more and more concrete and real, even materially. It is not that there are some things where the Lord is and some things where he is not. இறைவன் வந்து எல்லாத்துலயும் தான் இருக்கான், இதுல மட்டும்தான் இருக்கான், இந்த வேலைதான் வசதி அதுல இல்ல அப்படின்னு சொல்றது ஒரு ஒரு முட்டாள்தனம். நமக்கு வந்து ஒரு பரவலாக மனிதர்களுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கு. வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாம் உண்மை சொல்லுவாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு ஆள் வந்து கலர் கம்மியா இருந்தானாக்கா அவனை வந்து சேர்க்க மாட்டாங்க, இல்லாட்டி அவன் சொல்றதை கேட்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் ஒரு ஒரு மென்டாலிட்டி வந்து உலகம் முழுக்க இருக்கு. நம்ம கிட்டையும் அது அதிகமா இருக்கு. நம்ம வந்து யார் வந்து ரொம்ப ஒரு கலரா இருக்காங்களோ அவங்கள வந்து மதிக்கிறது, மற்றவர்களை மதிப்பதில்லை. ரீசெண்டா ஒரு ஜுவல்லரிக்காரன் வந்து இது மாதிரி ஒரு நிறம் கம்மியான ஒரு பெண்ணை வந்து அந்த மாடலா வச்சு போட்டிருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இது போல பல விஷயங்கள் இதுலதான் இருப்பான் அதுலதான் இருப்பான், இதுதான் அழகு இதுதான் அப்படிங்கிறத ஒரு டிஃபைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து நம்மளுடைய முட்டாள்தனம். அததான் இங்க வந்து அன்னை சொல்ல வர்றாங்க. இது சிறுசு பெருசு, இதுல வந்து இதுல இறைவன் இருக்கான் அதுல இல்ல அப்படிங்கிறது இல்லவே இல்லை. So you do not know, everything amuses him and he plays with you if you know how to play. எப்படி அவனோட நம்ம விளையாடணும் அப்படின்னு தெரிஞ்சதுனாக்க அது வந்து நமக்கு ஈஸி. But how will he knows how to play? How well he plays with everything, with the smallest things. You have some things to put on the table. அதாவது ஒரு டேபிள் மேல எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம இப்படி அரேஞ்ச் பண்ணலாமா அப்படி அரேஞ்ச் பண்ணலாமா இதெல்லாம் பார்க்கணும். ஆனா அவனுக்கு தெரியும் நம்மளை என்ன செய்யணும், எங்க வைக்கணும். இல்லாட்டி ஒரு செஸ் போர்டுல வந்து காயை நகர்த்தும் பொழுது நம்ம ஒரு இது பண்ணி பர்சீவ் பண்ணி நகர்த்துவோம். ஆனா எதிராளி அதை விட புத்திசாலித்தனமா இருந்தானாக்கா அவன் வேற மாதிரி நகர்த்திட்டு அவன் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பான். சோ இதெல்லாம் இறைவனுடைய அந்த ஃபன், அவன் நம்மளோட விளையாடுறது அந்த விளையாட்டு. அதை நினைச்சு வந்து நம்ம சிரிச்சுக்கணும். ஐயோ இது என்னை கஷ்டப்பட வச்சுட்டியே அப்படின்னு பகவான் சொல்லுவாரு. இறைவன் கிட்ட கேட்டாராம், நீ இன்னும் கொடு, இன்னும் கஷ்டத்தை கொடு, இன்னும் கஷ்டத்தை கொடு. குந்தி தேவி சொன்ன மாதிரி எனக்கு கஷ்டத்தை கொடு, அப்பதான் வந்து நீ இருக்கிறத வந்து என்னால உணர முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட கேட்டது போல பகவானும் சொன்னார், நீ இன்னும் எனக்கு கஷ்டத்தை கொடு, அப்பதான் வந்து இன்னும் நான் முன்னேற முடியும், உன்னை உணர முடியும் அப்படின்னு. சோ அப்படியே நாம கேட்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா அன்னை இருக்காங்க, எல்லாத்தையும் வந்து அவங்க எப்படி அதை சிரிப்பா மாத்தணும், அதை எப்படி அந்த fate can be changed by an unchanging will அப்படிங்கிற மாதிரி அந்த இதுன்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும், விதின்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும். ஆனா அதையும் ஒரு இறைவனுடைய அந்த திருவுளம் வந்து அதை மாற்றக்கூடும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இது அவனுடைய லீலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். So what a good game and such fun. So it is agreed we shall try to learn how to laugh with the Lord. So இறைவனோடு சேர்ந்து நாம எப்படி சிரிக்கிறது அப்படிங்கிறத நாம வந்து கத்துக்கணும் அப்படிங்கிறாங்க அன்னை. 14th January 1963. அடுத்த வாரம் அடுத்த 3-4 அபோரிசம் அடுத்த வாரம் பார்க்கலாம். யாருக்காவது கேள்வி கேட்டிருந்தா கேட்கணும். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தண்ணி மட்டும்தான் ஊத்தணுங்கிறதும் ஒரு வெரி குட் ஸ்டோரி நீங்க ஷேர் பண்ணீங்க. ஒன் அட் அ டைம். ஒரே ஒரு வேலையை அது எப்போ நம்ம இந்த மொமெண்ட்ல என்ன இருக்கோமோ என்ன வேலை செய்யறோமோ
த பவர் ஆஃப் பிரசன்ஸ் ஒரு புக்கு கூட இருக்கு, எஸ் எஸ் ஃபேமஸான புக்கு அது. பட் அது படிச்சா எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு, சில பாயிண்ட்ஸ் மட்டும் பிடிச்சது அதுல. பட் தட் இஸ் த வே நோ டு பி டு பிளே திஸ் கேம். இல்ல எவ்வளவு நாளைக்கு இருக்க போறோம்? பிகாஸ் இஃப் யூ கால்குலேட் அவர் லைஃப் டைம், இட் இஸ் ஆல்மோஸ்ட் 25,000 days. 25,000 days only. ஆனா அந்த 25,000 நாட்களுக்குள்ள ஆனந்தமாக அந்த இறைவனின் அந்த சிரிப்பை உணர்ந்தானாக்கா அது போதும். எஸ், தேங்க்யூ மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. வேற யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க? நான் தான். சொல்லுங்கம்மா. இல்ல, நம்ம எல்லாருமே அந்த தப்பதாம பண்றோம். அதாவது பாஸ்ட நினைச்சு வருத்தப்படுறதோ, இல்ல நம்ம அப்படி பண்ணிருக்கலாமோ, இப்படி பண்ணிருக்கலாமோ, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி எல்லாம் சங்கடப்பட்டு பாதி நேரம் வாழ்க்கையை கழிச்சிடுறோம். இல்ல எதிர்காலத்தை பத்தி பயங்கள்ல என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற மாதிரி அதுலதான் வாழ்க்கையை கேட்கணும். லிவ் இன் த பிரசன்ட்ன்றது அது நம்ம பண்ணினாவே லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எதை செய்தாலும் நம்ம ஃபுல் இன்வால்மெண்டோட ஃபுல் ஃபோக்கஸ்ல அதை செய்வோம். அந்த வேலையும் ரொம்ப சிறப்பா நடக்கும். பட் அப்படி செய்யாம நம்ம எப்ப பாரு நம்ம மைண்ட் ஒண்ணு பாஸ்டுக்கு போகுது, இல்ல ஃபியூச்சருக்கு போகுது. அந்த பிரசன்ட்ல நிக்கவே மாட்டேங்குது. ஆசிலேட்டிங் பிட்வீன் த டூ. சோ இதனாலே நம்ம லைஃப தொலைச்சு விடுறோமோன்னு தோணுது. அந்த சந்தோஷம்ல அந்த ஆமா ஒரு 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 என்ஜாய்மெண்ட், அந்த பிளெஷரை நம்ம மிஸ் பண்ற மாதிரி தோணுது. எஸ் எஸ் எஸ், இட் இஸ் ட்ரூ. யா, ஓகே, தேங்க்யூ. வேற யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க போல முதல்ல. இல்லம்மா, நான் தான் பண்றேன். ஆனா இது பெயினுங்கிறது அதுவும் ஸ்ட்ராங்கான பெயினுங்கிறது அவ்வளவு ஈஸியா ஒமிட் பண்ண முடியறது இல்ல. ஒண்ணு அது பிடிச்ச விஷயம் செய்யும் போது அது ஒதுங்கி போயிருது, அது கண்டுக்க. அப்புறம் திருப்பி நம்மளுடைய வேலை ஏதாவது செய்யும் போது அது தலையை தூக்கிக்கிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. பிடிச்ச விஷயம் டிசைட் பண்றது யாரு? பிடிச்ச விஷயம் நம்ம மைண்ட் தான் செய்யும். அதான் சொல்றேன். அதாவது ஆரோவிலுக்கு வரும்போது, அதாவது ஷதவன் ஒண்ணு சொல்லுவாங்க அவங்களோட இன்டர்வியூல, அது நீங்க பார்த்திருப்பீங்க, யூடியூப்ல எல்லாம் இருக்கு. அதாவது ஐ ஆம் ஃப்ரம் அ ஃபேமிலி ஆஃப் டீச்சர்ஸ் பட் ஐ டோன்ட் லைக் டீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டீச்சராக ஆகுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா அன்னைக்கிட்ட போன உடனே என்ன சொன்னாங்கன்னா, ஆரோவில் இப்பதான் ஸ்கூல் ஆரம்பிக்க போறாங்க, உடனே போய் அங்க வேலை செய்யணும். சோ என்ன செய்யறது? அப்போ ஒரு பிடிக்காத வேலையை பிடித்தபடி செய்வதுதான் நாம செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம். சிலருக்கு சில பர்டிகுலர் வேலையெல்லாம் பிடிக்காது. ஐயா இதெல்லாம் யார் செய்வேன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்டதும் அதுதான். ஆரோவிலுக்கு வந்துட்டோமா, எந்த வேலை பிடிக்காதோ அந்த வேலை தான் நமக்கு சேரும். அப்படின்னாக்க அததான் செஞ்சாகணும், வேற வழி இல்லையே. என்ன பண்றது? அதை எப்படி பிடிச்ச மாதிரி செய்யறது அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்கணும். இப்ப ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றது அப்படின்னு சொன்னா, நான் அப்பயும் அதை செஞ்சுட்டு இருந்தேன், 1982லயும் செஞ்சேன், இப்பயும் அதையே தான் செய்யறேன். ஆனா அதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. எஸ், இட் இஸ் வெரி ஜாய்ஃபுல் திங். இப்போ அது மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஆக வேலை அதே தான். ஆனா அந்த இடமும் அந்த உணர்வு நிலையும் மாறுவதற்குள்ள அது ஆனந்தமா இருக்கு. அது நம்ம கையில தான் இருக்கு. எதை ஒண்ணும் செய்யறது, பிடிச்ச வேலை பிடிக்காத வேலைன்றத முதல்ல எடுத்துட்டோம், அந்த ஸ்டாம்ப் எடுத்துட்டோம்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? நன்றி நன்றி. வேற யாராவது ஏதாவது சொல்லுமா? ஓகே. ஆனா வலியை விட்டு தள்ளி நின்னு பாக்குறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல. இல்ல, அது கஷ்டம்தான், அது கஷ்டம்தான். அதான் நான் சொல்றேனே, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வலிய தள்ளி நின்று எப்படி பாக்குறது? நான் தான் சொன்னேனே, கால் வலி எனக்கு தாங்க முடியல, நான் அழுதேன் அப்படின்னு சொல்றேன். சாதாரணமா அழற ஆள் கிடையாது நான். அது வேற ஒண்ணு. அழவே மாட்டேன், இந்த கண்ணுக்குள்ள இருந்து இந்த தண்ணியே வராது எனக்கு. ஆனா அந்த பெயின் அவ்வளோ தாங்க முடியல. பட் அடுத்த 10வது நிமிஷம் தூக்கி உதறி போட்டு நான் பாட்டு என் வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். தட் இஸ் இட். ஏன்னா அட்லீஸ்ட் அந்த ரீசன் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாக்கா we can என்ன சொல்றது, இதையும் பார்க்க முடியும். இல்லாட்டி அட கடவுளை இதுக்குதானா இவ்வளவு இது பண்ணோம் அப்படிங்கிற சிந்தனையும் நமக்கு வரும். அப்ப இன்னும் கொஞ்சம் லேசா எடுத்துக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் நமக்கு போறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுதான் சொல்ல வந்தேன். ஓகே, தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ.
நன்றி. ஓகே, அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு மதன். தனலட்சுமி தேங்க்யூ வணக்கம்ங்க. மேடம். தேங்க்யூ வணக்கம் சரஸ்வதி. தேங்க்யூ சொல்லுங்க மேடம். சரஸ்வதி இல்லைங்க, அம்மா, எனக்கு சொல்லுங்க. இந்த பிரார்த்தனா 2 புக் வருது, அது கொஞ்சம் பாத்துக்குங்க. 2 புக் வருதா? சரி, ஆமாங்க, ஆமாங்க. என்னோட ஓகே, பேர்லயே 2 புக்கு வருது. நீங்க சரி. சொசைட்டிக்கு இது அனுப்புறீங்களே என்னவோ தெரியல. அப்படியா இருக்கும், ஓ அப்படியா இருக்கும். சரி. நான் ஒண்ணு அங்கதான் சொசைட்டிக்கா வச்சிடறேனுங்க. இருக்கும், யாருக்கு இல்லாட்டி விருப்பப்படுறா ஸ்கூலுக்கா இருக்கும். அது மாதிரி இருக்கும். ஸ்கூலுக்கு இல்லைங்க, இது சொசைட்டி அப்ப பேர்ல தான் சொசைட்டிக்கா வருது. இருக்கும். சரி, சொசைட்டிக்கா தேங்க்யூ இருக்கும். தேங்க்யூ. சரி ஓகே, அன்னைக்கு தேங்க்யூ. பகவானுக்கும் நன்றி, எல்லோருக்கும் நன்றி. அன்னைக்கு தேங்க்யூ மேடம். நன்றி. நன்றிம்மா, எல்லாருக்கும் தேங்க்யூ நன்றி. மேடம். தேங்க்யூ மேடம். மேடம், தேங்க்யூ ஆல். சரிங்கம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ பகவான். Gratitude, Ma Bhagwan. Thank you, madam. Thank you all. அன்னைக்கும் பகவானுக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூம்மா. தேங்க்யூ மேம்.